கேட்டுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்க சரி பண்ணா மட்டும்தான் சுகர் மாத்திரை நிறுத்த முடியும், பிரஷர் மாத்திரை நிறுத்த முடியும், கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்த முடியும், ஃபேட்டி லிவர் மாத்திரை நிறுத்த முடியும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் நிறுத்த முடியும். இல்லை அப்படின்னா எந்த மாத்திரையும் என்னைக்குமே நிறுத்த முடியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்த முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் தான் இது பேலன்ஸ்டு டயட். இந்த தம்பிக்கு பாருங்க, மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140லேருந்து 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்கு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொய்யா இலையும் கிரீன் டீயும் சாப்பிட்றதுனாலையோ இல்லை கரிஞ்சீரத்தையும் கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் சாப்பிட்றதுனால எல்லாம் இந்த சுகர் மாத்திரையும் நிறுத்த முடியாது, இந்த இன்சுலின் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், டேப்லெட் இல்லாமல் இருக்கலாம், இன்சுலின் இல்லாமல் வாழலாம். ஏன்னா இந்த ரொம்ப டேஞ்சர் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் ஒய்ஏஎஸ் டைப் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணி இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போடக்கூடிய யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா?